அனைவருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 18ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல், தமிழில் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்ற சேனல். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன், இல்லைனா தகவல், இல்லைனா ஒரு செய்தின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம சொல்கிறது எல்லாமே இன்றைய செய்தி. ஸோ இதில் தகவல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி அட்வைஸர் தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி அட்வைஸர் கிடையாது, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பரை ஷேர் பண்ண மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சின்ன வீடியோ தான். டிவிடெண்ட், ஐடிசியோட மெர்ஜர் டேட்டு, டிமெர்ஜர் டேட்டு, அதேமாதிரி அப்கமிங் போர்ட் மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ் இந்த வருஷப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு சின்ன டிவெண்ட் தான். டிவெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஐஎஸ் எஃப்ஐ டேட்டா பார்த்தலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் தான் நம்பர் 1 இருக்காங்க. அதாவது சொல்ல போனால் கைப்பில் தான் இன்றைக்கி வின்னராக இருக்காங்க. கிட்டத்தட்ட 4084 கோடிக்கு என்னமோ பை பண்ணியிருக்காங்க. ஓவரால் பையும் நிறைய பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 கோடி பை பண்ணியிருக்காங்க. செல் பண்ணது ஒரு 10,000 கோடி. ஸோ 4,000 கோடிக்கு மேலே பை தான் பண்ணியிருக்காங்க. அதே எஃப்ஐஎஸில் பார்த்தீங்கன்னா 13,300 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 14,600 கோடி. ஸோ நெட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1,300 கோடி வந்து செல் தான் பண்ணியிருக்காங்க நம்ம எஃப்ஐஐஸ். ஸோ இன்றைக்கி வந்து வின்னர் வந்து கைப்பில் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா விடிஎம் லிமிடெட் கான்பேஸ் 144 25 பைசா டிவெண்டாக வச்சுருக்காங்க. ஒரு சின்ன டிவெண்ட் தான். பட் வருஷத்துக்கு இந்த வருஷத்தில் இது 2வது டிவெண்டாக இருக்குது. வருஷத்துக்கு ஒரு டிவெண்ட் தான் தருவாங்க. பட் இந்த வருஷம் இது 2வது டிவெண்ட். ஆல்ரெடி ஒரு 75 பைசா இன்னும் டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 20 ஜனவரி சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டார் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க விடிஎம் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிசி மெர்ஜர் டேட்டு, டிமெர்ஜர் டேட்டு. நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன் இது மாதிரி அவங்களுக்கு அப்ரூவல் ஆகிருக்கு இது இருக்குன்னா. பட் ரெக்கார்ட் டேட்டு, எக்ஸ்டேட்டுன்னு எதுவுமே நான் சொல்லவே இல்லை. காரணம் என்னென்னா அதை அவங்க அனௌன்ஸே பண்ணல. நேற்று அவங்க அனௌன்ஸ் பண்ணது இன்றைக்கி தான் மத்தியானம் போல் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நேற்றே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி தான் ரெக்கார்ட் டேட்டுங்கிற மாதிரி. பட் ஜனவரி 1ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் கிடையாது. அது வந்து எஃபெக்டிவ் டேட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அந்த அவங்க கம்பெனியை வந்து அவங்க தனியாக இது பண்ணுவாங்க. அது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கான டேட்டு. அதாவது எங்கள் கம்பெனி உங்கள் கம்பெனி தனிங்கிற மாதிரி அவங்க மேனேஜ்மெண்ட்டில் பிரிக்கக்கூடிய டேட்டு தான் இந்த ஜனவரி 1. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஜனவரி தான் ரெக்கார்ட் டேட்டு. நேற்று அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்க இன்னும் 2-3 நாளில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் ரெக்கார்ட் வந்துடும். பட் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு நேற்று தான் சொன்னாங்க. இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் வந்து 6 ஜனவரி. ஸோ 6 ஜனவரி முன்னாடி நம்ம என்னென்ன ஐடிசி ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஐடிசி ஹோட்டலோட ஷேர் கிடைக்கும். அது ரேஷியோ ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 10 ஷேர் வந்து ஐடிசியில் வச்சுருந்தோம்னா ஒரு ஷேர் வந்து ஹோட்டலில் கிடைக்கும், ஐடிசி ஹோட்டலில். ஸோ 10 மடங்கில் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி மடங்கில் மெயின்டைன் பண்ணாட்டா என்ன ஆகும்னா உங்களுக்கு ரேஷியோ கிடைக்காது. மேபி அதுக்கு உண்டான அமௌண்ட் வேணால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சூப்பரான சரியான வழியாக இருக்கும். ஸோ அதனால் ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணுங்கள். 9ஆக இருந்தால் 10ஆக மாற்றுங்க. 15ஆக இருந்தால் இன்னும் கூட 5 வேணால் மாற்றலாம். இல்லை சேல் பண்ணி கூட மாற்றலாம். அது நம்ம விருப்பம். பட் ரவுண்ட் ஃபிகரில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஜனவரி 6ஆம் தேதி தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஐடிசி ஹோட்டல் கிடச்சிடும். அதுமாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இது பெரிய பெனிஃபிட்னு. இதில் எந்த ஒரு மெர்ஜர் டிமெர்ஜர் இதில் எதுலேயுமே பெருசாக பெனிஃபிட்லாம் வராது. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசிலேருந்து தான் இந்த ஐடிசி ஹோட்டல் வெளியே வரப்போகுது. ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் அந்த எக்ஸ்டேட் அன்னைக்கு, அதாவது 6 ஜனவரி எக்ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஏன்னா எந்த ஒரு இதுக்குமே கார்பரேட் ஆப்ஷனுக்குமே பொதுவாக ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது பண்ணுவாங்க. ஸோ இதோட ரேஷியோ என்னங்கிறது அது நம்மளுக்கு தெரியாது. அவங்க கம்பெனி டிசைட் பண்ணி செபியில் சொல்லுவாங்க, எக்ஸ்சேஞ்சில் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல சின்ன ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுமாதிரி இந்த ஐடிசி ஹோட்டலோட ப்ரைஸ் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரைஸ் தான் அவங்க ஐடிசி ஹோட்டலுக்கு நிர்ணயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் எதுவுமே போட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டு ஐடிசி ஷேராக ஹோல்ட் பண்ணிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இது லிஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பிஎஸ்சி என்எஸ்சியில் லிஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப டைம் ஆகும். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கூட ஆகலாம். இல்லை அதோட கூட ஆகலாம். எக்ஸாக்டாக யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஐடிசி ஹோட்டலில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. உங்கள் ஐடிசி ஹோட்டலில் அப்படியே இருக்கும். நீங்கள் இதுக்கு இடையில் ரெக்கார்டுக்கு அப்புறம் நீங்கள் ஐடிசி சேல் பண்ணாலும் உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். பட் ரெக்கார்டு வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் லேட்டஸ்ட் மீட்டிங் மே கன்சிடர். வடவிருக்கும் போர்ட் மீட்டிங்கில் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. உறுதி கிடையாது. ஃபஸ்ட்டாக பார்க்குறது யுனைடெட் பாலிஃபேப் குஜராத் லிமிடெட் 163 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 21 டிசம்பரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து எடுப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குதா ஏதாலும் மாற்றலாம். 1 2 என்னங்கிறது போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஐஓஎல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் 405 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 27 டிசம்பரில் போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. இவங்களும் ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து எடுப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குதா 1 2 மாற்றலாம். செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. ஐஓஎல் கெமிக்கல்ஸ் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஐநாக்ஸ் வின் லிமிடெட் 190 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 60 மெகாவாட்டுக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சிரென்டிகா ரினியூவபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மதிப்புங்கிறத மென்ஷன் பண்ணல. ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 774 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 632 கோடிக்கு என்னமோ ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. கொடுத்தது என்பிசிசி இந்தியா லிமிடெட். வழக்கமாக நம்ம பார்ப்போம் என்பிசிசிக்கு தான் நிறைய ஆர்டர் கிடைக்கும். பட் என்பிசிசி அவங்க ஆர்டரை இவங்களுக்கு தான் கொடுக்காங்க போல இருக்குது. ஸோ 632 கோடிக்கு ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெடுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க என்பிசிசி.
பிரஸ்டோனிக் இன்ஜினியர் லிமிடெட் 96 ரூபா காயின் பேஸ் எஸ்எம்இ கேட்டகரி ஒரு 8,72,00,000 ஆர்டர். இது வந்து கொடுத்தது பிஇஎம்எல் லிமிடெட். அல்ஃபா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லிமிடெட் 116 ரூபா காயின் பேஸ் 1,12,00,000 ஆர்டர் கொடுத்தது டாடா பவர் நார்த் ஒடிஷா டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட். ரைட்ஸ் லிமிடெட் 297 ரூபா காயின் பேஸ் 122,60,00,000 ஆர்டர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மிருட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ். கான்ஸ்டலக்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் காயின் பேஸ் 121 எஸ்எம்இ கேட்டகரி 80,84,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு கொடுத்தது நுமலிகர் ரெஃபினரி லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா சூப்பரான ஐபிஓ டேட்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கி 3 ஐபிஓ லிஸ்ட்டாக இருக்குது. 3மே நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஐபிஓ கிடச்சிது எதை ரிட்டர்ன் கொடுத்துன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் விசாலும் அப்ளை பண்ணேன், மொபிவிக்கும் அப்ளை பண்ணேன். பட் சாய் வந்து எதிர்பார்க்காது. உண்மையிலே சொல்ல போனால் இதில் சூப்பரான ஐபிஓன்னு சொன்னீங்க. எனக்கு சாய் தான் சொல்லணும். ஏன்னா சாய் லைஃப் சயின்ஸ் தான் யாருமே எதிர்பார்க்கல இந்தளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னு. பட் லிஸ்ட்டான அன்றைக்கி நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது மொபிவிக்கு தான் ரொம்ப சூப்பரான ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 90%. நம்மகிட்ட இருக்கிறது விசால் மட்டும்தான் கிடச்சிது. நான் 2மே அப்ளை பண்ணேன். பட் கிடச்சது விசால் மட்டும் தான் கிடச்சிது. இன்றைக்கே செல் பண்ணலான்னு பார்த்தேன். செல் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தேன். பட் முடியல. ஸோ நாளைக்கு தான் பார்க்கணும். நாளைக்கும் கூடிச்சுன்னா நல்லது, இல்லைனா என்னங்கிறத முடிவெடுக்கணும் நாளைக்கு தான். ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் ஐபிஓ கிடச்சிருக்கும் எல்லாருக்கும் விசால் நிறைய கிடச்சிருக்கு. மொபிவிக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் சாய் ஐபிஓ நான் மிஸ் பண்ணியிருக்கேன். மேபி மொபிவிக்கு பதில் சாய் கூட அப்ளை பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஸோ ஐபிஓ கிடச்சவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். உங்களுக்கு எந்த ஐபிஓ கிடச்சிருக்கு முடிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சது. அதுமாதிரி நண்பர் வந்து நம்ம நியூஸ் முடிஞ்சது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. டபுள் டூவில் எப்படி வாங்குறதுன்னு நிறைய பேர் 2-3 பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போங்க. நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அது வந்து அன்லிஸ்டட் ஷேர்னு ஒரு இது இருக்கும். அதில் போனீங்கன்னா இந்த தம்ப்நெயில் இருக்கும். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வாங்குறதுன்னு. பட் இப்போதைக்கு அந்த வெப்சைட்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து அவைலபிளாக இல்லை. அந்த டைமில் இருந்துச்சு, இப்போது இல்லை. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் ரொம்ப ரிஸ்க் இருக்குது. அதுமாதிரி ஒரு ஸ்டாக் வந்து ₹1-2 கிடையாது. கிட்டத்தட்ட 10,000 குறைஞ்சி நீங்கள் வாங்க முடியாது. மொத்தம் 3 ஸ்டாக் என்னமோ வரும். 10,000 11,000 வரைக்கும் வரும். ஸோ அதனால் ஹை வேல்யூ. நான் வந்து ஆசைக்காக வாங்கினேன். ஸோ நீங்கள் வாங்கணுமாங்கிறத 6 தடவை யோசித்து உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ்ட்டு அட்வைஸ் கேட்டு முடிவிடுங்க. அதோட நியூஸ் முடிஞ்சது. வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. அதேமாதிரி நான் நிறைய பேர் சில கம்பெனியை பற்றிலாம் கேட்டிருங்க. எனக்கு கம்பெனி பற்றி சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு பெரிய திறமை கிடையாது. இருந்தாலும் மதித்து கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காண்டி ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டும் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். மீதி ஸ்டாக்கை வேணால் முடிஞ்சால் நாளைக்கு சொல்கிறேன். பிசி ஜுவல்லரை பற்றி 2 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ₹18 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா 641. ஸோ பிஇ பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு ஓவர் வேல்யூவாக இருக்குன்னு. அதுவும் 52 வீக் ஹையில் கிட்ட தான் இருக்குது. அதுமாதிரி புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹7, இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ₹1. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணால் ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஹையெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆர்ஓசிலாம் ரொம்ப மைனஸில் இருக்குது. அதுமாதிரி கம்பெனியோட வந்து கடன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இது ஜுவல்லரி கடை. ஸோ ஜுவல்லரிங்கும் போது கடன் இருக்க வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் டெப்டி எட்டிக்யூட் கூட மறந்துடலாம். அதேமாதிரி இபிஎஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. டிஐஸ் ஹோல்டிங் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் ஓரளவுக்கு 47% வச்சுருக்காங்க. 3% வந்து எஃப்ஐஸும் ஹோல்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் கேப்பும் 90,000 கோடிக்கிட்ட இருக்குது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் கம்பெனி வந்து ஒரு பெரிய லாஸ்லேருந்து இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்தில் நல்ல பெரிய லாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 391 கோடி, 203 கோடி, 629 கோடி. ஸோ அந்த கடந்த 3 வருஷமாக நல்ல ஒரு பெரிய லாஸ் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனி. பட் அதுக்கு முன்னாடி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து நெகட்டிவில் போயிட்டு இந்த 2-3 காரணத்தினால பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ப்ராஃபிட் ஆனது குறைஞ்சிட்டே போகுது. ஸோ கம்பெனி இப்போ தான் ஓரளவுக்கு டேனர் ஒன்று சொல்லுவாங்க, திரும்ப ட்ராக்கு வர மாதிரி வந்துட்டு இருக்காங்க. பட் கரண்ட் வேல்யூ வந்து ரொம்ப ஓவர் வேல்யூ. இந்த வேல்யூவில் இந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்குறதுக்கு நல்ல விஷயமா இருக்காது. ஸோ முடிவெடுக்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க. கடந்த 2 குவார்ட்டரில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ அந்த வகையில் இந்த கம்பெனியை பாராட்டலாம். பட் பெரிய லாஸ்லேருந்து கம்பெனி ரிகவர் ஆகிட்டு இருக்காங்கிறது தெரியுது. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுமா வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. மற்றபடி இன்னொரு வீடியோவில்